பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிட்டவைகள், தம்மை ஆண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். பிரியமான தெய்வச்சனமே, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் புடமிட்டது, ஆசீர்வாதமானது, ஜீவன் உள்ளதாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அதை பிடித்து கொண்டு அதை நம்பும் பொழுது அவங்களை எல்லாருக்குமே கர்த்தர் கேடகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தனிமையில இருக்கும் பொழுது, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது, எந்த ஆறுதலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழும் பொழுது, இந்த வேதத்தினுடைய வார்த்தை உங்களிடத்தில் ஆண்டவர் அநேக இடத்துல பேசியிருப்பார். அநேக வசனங்கள் உங்களுடைய வார்த்தையில, கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்கும். அதை நீங்கள் நினைவு கூர்ந்து அதை உணரும் பொழுது கர்த்தர் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருப்பார். அந்த வார்த்தை உங்களை விடுதலை கொடுக்கும். அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனாய் காணப்படும். அந்த வார்த்தை உங்களுடைய கண்ணீராய் எல்லாவற்றையும் தொடைத்து உங்களை மகிழச் செய்கிற வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார், பரிசுத்தராய் காணப்படுகிறார். அவரை பிடித்து கொள்ளுகிறவர்கள், அந்த வசனத்தை பிடித்து, அவருடைய வார்த்தையை பிடித்து, அவரே நித்திய ஜீவன் என்று விசுவாசத்தோடு அவரை எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல கேடகமா இருக்கிறாருங்க. எப்படியாப்பட்ட பாரங்கள், எப்படியாப்பட்ட துன்பங்கள், எப்படியாப்பட்ட புயல்கள் உங்க மத்தியில வந்து விழுந்தாலும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை தேவன் நமக்கு கேடகமாய் இருந்து நம்மளை வழிநடத்துகிற இரட்சகராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் புடமிட்டு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை நீங்கள் விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல கேடகமா இருந்து எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாக்கிற இயேசுவாய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தையில விசுவாசமா இருங்க, வார்த்தையை நம்புங்க. இயேசு உங்களோட இருக்கிற தேவனாய்